போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் அந்த போதைப் பொருளை பெறக்கூடிய அந்த வழிமுறைகளை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துவது, இதை பற்றி தான் யோசிக்கணும். சண்முகம், அப்புறம் எஸ்பி வேலுமணி, இவருடைய தலைமையில் 30 பேர் தனியாகவும் இயங்குறாங்க. அவங்க விஜய் ஆதரிக்க தயாரா இருக்காங்க. ஆனா விஜய் ரொம்ப எச்சரிக்கையா இந்த 2 கட்சியுமே இந்த 2 பிரிவுமே பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்றது அவருக்கு புரியும். அதனால அவர்கள்கிட்ட இருந்து ஆதரவு பெறுவதில் அவர் கவனமே செலுத்தல. அவங்கள வச்சு ஒன்றிய அரசு விஜய் அரசு கட்டுப்படுத்த முடியும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்று சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். மற்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர் நேற்று பதவியேற்றவுடன் முன்னமிருந்த திமுக அரசை சாடி 2 விடயங்களை சொன்னார். ஒன்று, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இந்த அரசுக்கு இருக்கிறது. இன்னொன்று, கஜானாவை அப்படியே துடைத்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது பெரிய ஒரு கஜானா இருக்கிற மாதிரியும், அதை ஒரு திறந்து பார்த்த போது அது உள்ள எதுவுமே இல்லாத மாதிரியும் அப்படி ஒரு உருவகப்படுத்தி அவர் பேசியிருந்தார். அதற்கு உடனே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பணமெல்லாம் இருக்கு, உங்களுக்கு மனம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் செய்யலாம், அதனால நீங்க யோசிச்சு பேசுங்க, எல்லாம் செய்ய முடியும், முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிலை சொன்னார். இங்கே விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, பொதுவாகவே இதுக்கு முன்னாடி கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவர் வெற்றி பெற்றா கஜானாவும் காலி, கருவூலமும் காலி அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதே மாதிரி ஜெயலலிதா வந்துட்டோன்னு அதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே இதுதான் இப்போ விஜய் பயன்படுத்தி இருக்கிறாரு. உண்மை என்ன? இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திமுக அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு இடைக்கால பட்ஜெட்டை போட்டுச்சு. அந்த இடைக்கால பட்ஜெட்டின் மூலம் தான் சம்பளம் கொடுக்கறதுல ஏற்கனவே அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்திற்கும் செலவாக வேண்டிய அனைத்து தொகைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்று அது நடைமுறை இப்பவும் இருக்குது. ஸோ பணம் இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி அது நடைமுறையில் இருக்கு. எனவே இப்போ விஜய் வந்துட்ட உடனே இப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் சம்பளம் வாங்காம முன்னாடி நிற்கிறாங்க. இல்லை, அப்போ யார் அதுக்கு சம்பளம் போட்டது? இடைக்கால பட்ஜெட், அதை ஓட் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆகக்கூடிய செலவினங்களுக்கான ஒப்புதல், நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் வழங்கக்கூடிய ஒப்புதல், அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் இதை யாருக்கும் விஜய் சொல்லலை போல அவர் சொல்லிவிட்டாரு. சொன்ன உடனே ஸ்டாலின் அதை எடுத்து சொல்லியிருக்காரு. இதுதான் நிலைமை. எப்பொழுதுமே அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கை தான் அடிப்படையானது. இப்போ இவங்க அடுத்த பட்ஜெட் எப்போ போடுறாங்களோ அது வரைக்கும் அரசுக்கு வரக்கூடிய வருவாயை எவ்வாறு செலவு செய்வது என்பதற்கான அடிப்படை தான் அந்த இடைக்கால பட்ஜெட். இது முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா, விஜய் இந்த 3 விடயங்களை சொன்னார் இந்த அரசுக்கு எதிராக. அதாவது நான் சாதிக்க போறேன் அப்படின்னு அவர் சொன்ன 3 விடயங்கள் என்னன்னா, ஒன்று பெண்களுக்கான பாதுகாப்பு, இன்னொன்று இந்த போதைப் பொருள் ஒழிப்பு. இந்த மாதிரி ஒரு 3 விடயங்களை அவர் சொன்னார். அவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னோம்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில், அது பெண்களுக்கான பாதுகாப்பு சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அதுக்கு நானும் தான் அதுக்கு தலைவராக இருந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கணும்னு அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் தமிழ்நாடு ஏற்கனவே இந்த ஸ்டாலின் அரசு 2 இடங்களில் சரியாக செய்திருக்கிறது. ஒன்று, இந்த பெண்களின் மீது நடைபெறக்கூடிய பாலியல் உள்ளிட்ட பல்வேறுபட்ட குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்தி இருக்கிறது. சட்ட ரீதியாக திருத்தம் செய்து அதிகப்படுத்தி இருக்கிறது. இது ஒன்று. 2வது விஷயம், மகளிர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு நடைமுறையில். அந்த ஆப்பை நீங்கள் பாதுகாப்பு சிக்கல் ஏதாவது ஏற்படும் போது
அதை வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அருகில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு அது போயிடும், அவங்க வந்துடுவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி அது ஏற்கனவே வந்துட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்றத விஜய் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்பு. அது எப்போதும் அது மோடியிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த போதைப் பொருள் கடத்தல் பயன்பாடு அப்படின்ற 2 இடம் இருக்குது. கடத்தலை வந்துட்டு போதைப் பொருள் கொண்டு வரப்படுவதை தடுப்பதற்காக அந்த நோடல் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, டெல்லியில் இருந்துட்டு இந்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய இந்திய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இறங்கக்கூடிய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB அப்படின்ற அந்த அமைப்பு பல்வேறு மாநில காவல்துறைகளோடு இணைந்து தான் அது வந்துட்டு செயல்படுது. அது வந்துட்டு இந்திய அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள், நீதி அமைப்பு அவங்களோட சேர்ந்து தான் அது வந்துட்டு அது செயல்படுது. அதுதான் பல்வேறுபட்ட இடங்களில் வந்துட்டு போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்தி கைது பண்ணுவது, அது சீசர் பண்ணுறது எல்லாமே உண்டு. இன்னொன்று என்னன்னா போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பது. இதுதான் இங்கே சிக்கல். பயன்பாடு எவ்வளவு அப்படின்றது வந்துட்டு அதை பற்றிய டேட்டா உள்துறை அமைச்சகத்தையே இல்லை. இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு பெரிய அளவிற்கு எடுத்து வச்சு பேசியிருக்கிறோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னோம்னா, இதை பாருங்களேன், நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் சீஸ்ட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல்வேறுபட்ட மாநிலங்களில் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளோ கடத்தப்பட்டது, எவ்வளோ அவங்க வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது 2023 கொடுத்தது. என்னென்ன போதைப் பொருட்கள் எவ்வளோ கடத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போதைப் பொருளும் கேட்டாமைன் இருக்கும், மார்ஃபைன் இருக்கும், ஓபிஎம், இன்ஜெக்ஷன், CBCS, டேப்லெட்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் இன் கேஜிஸு எல்லாத்தையும் எவ்வளோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஆண்டும் 2020 எவ்வளவு 4,22,25,000 கிலோகிராம் பிடிச்சிருக்காங்க. 2021 3,79,00,000 பிடிச்சிருக்காங்க. 2022 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,72,00,000 பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி பல இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நிறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பயன்பாடு எப்படி இருக்குன்னா, இந்த பயன்படுத்துபவர்களுக்கு வந்துட்டு இணையத்தின் மூலம் ஆர்டரை போட்டு அது கொரியர் வழியாக வந்துட்டு அது டெலிவர் ஆகுது. ஒரு கொரியர் பார்சல் வருது அப்படின்னோம்னா, சின்ன சின்ன பார்சலாக வருது அப்படின்னோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. மகன் பயன்படுத்துகிறாரு அப்படின்றது அப்பாவுக்கு கூட தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கொரியர் வருது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கொரியருக்குள்ளே வந்துட்டு இந்த போதைப் பொருள் இப்படி தான் அது வந்துட்டு பரவாயில்ல சப்ளை ஆகுது, தடுக்க முடியாத திணறுது. அந்த இடத்த எப்படி நீங்கள் தடுப்பீங்க அப்படின்றது தான் தமிழக அரசு, குறிப்பாக விஜய் முதலமைச்சர் விஜய் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி. எப்படி இதை தடுப்பீங்க? போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருப்பவர்கள் அந்த போதைப் பொருளை பெறக்கூடிய அந்த வழிமுறைகளை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துவது, இதை பற்றி தான் யோசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது இருக்கட்டும். அப்புறம் 3வது அன்னைக்கு என்ன பண்ணார் விஜய் வந்துட்டு, காத்தாலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு டென்ஷனாக ஒரு பதற்றத்தோடு இருந்தவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டில் போய் பார்த்துருக்காரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைகோவை சந்திச்சிருக்கிறாரு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் அவரை சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு வந்துட்டு திருமாவளவன் அவர்களை சந்திக்க போகிறாரு, சீமானை சந்திக்க போகிறாரு, ஏகப்பட்ட பேர் அவர் சந்திக்க போகிறாரு. நல்லது. இது ஒரு விதமான டிப்ளமேட்டிசம், ராஜதந்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒத்துழைப்போட அரசை வழிநடத்துவது எப்படி? ஏன்னா திமுக கூட்டணியில் இன்னமும் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவோடு தான் விஜய் இன்னைக்கு பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபித்து ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆக இவங்க 4 கட்சிகள்ல இருந்த 8 பேர் தான் இன்னைக்கு ஆட்சியை தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ஆட்சியில் பங்கேற்க மாட்டோம்னாங்க, திமுக கூட்டணியில் இருந்துட்டு வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் போயிட்டு முன்னாள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு. அவரும் சொன்னார், அன்பையும் காட்டினேன், ஆலோசனையும் வழங்கினேன் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் எக்ஸ்தலத்தில் வந்துட்டு பதிவிட்டிருக்காரு. விஜய் அவர்களுக்கு எதிரில் வந்துட்டு ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள் தான் அதிமுக சரி திமுக சரி ஏராளமானவர் இருக்காங்க, மந்திரியாக இருந்தவங்க. அதனால் அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஆட்சியை நடத்தலாம், உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு இடத்துல விஜய் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு அதிமுக 2ஆக உடஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 17 பேர் தனியாக, அப்புறம் ஏசி ஒரு சண்முகம் அவர், அப்புறம் SP வேலுமணி இவருடைய தலைமையில் வந்து 30 பேர் தனியாகவும் இயங்குறாங்க.
அவங்க வந்துட்டு விஜயை ஆதரிக்க தயாரா இருக்காங்க. ஆனா விஜய் வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா இந்த 2 கட்சியுமே வந்துட்டு இந்த 2 பிரிவுமே வந்துட்டு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது அப்படின்றது அவருக்கு புரியும். அதனால அவர்கள்கிட்ட இருந்து ஆதரவு பெறுவதில் அவர் கவனமே செலுத்தலை. பாதுகாப்பா திமுக கூட்டணியில இருந்து அவளை இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவங்ககிட்ட தான் வந்துட்டு ஆதரவு பெற்று அவர் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அந்த எச்சரிக்கை மனப்பான்மையை நம்ம பாராட்டுறோம். ஏன்னா அவங்கள வச்சு ஒன்றிய அரசு விஜய் அரசை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். எனவே அந்த இடத்த வந்துட்டு அவர் தவிர்க்க நினைக்கிறாரு, தவிர்த்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதிமுக ஒரு பக்கத்தை மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கிறது, 2 பிரிவாக ஆகிறது. அது என்ன ஆகுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த ராஜதந்திர வழிமுறைகள் இதெல்லாம் வந்துட்டு பாராட்டத்தக்கவை. எதிர்கட்சிகளோடு அரவணைத்து ஒரு கன்சல்டேட்டிவ் ஒரு அவர்களுடைய ஒத்துழைப்போடு செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யணும். அவ்வாறு செய்யணும். கான்ஃபரன்டேஷனை விட இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லது அப்படின்றது தான் பொதுவான கருத்து. அப்படி தான் அவர் செய்வார்னு எதிர்பார்ப்போம். வரும் காலங்களில் இப்போ வந்துட்டு நாளன்னைக்கு வந்துட்டு அவர் தனது அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஆட்சி முழுமையான செயல்பாட்டுக்கு வரும். வரும்பொழுது அதை பற்றிய உரிய விமர்சனத்தை நாம் தருவோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.